ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஸ்டல் அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி சொல்ல போகிறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக தான் போட்டிருக்கேன், சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் எல்லாமே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கிறத பற்றியும் சொல்லிடுறேன். இது வரைக்கும் நடந்த விஷயங்களை பற்றியும் சொல்லிடுறேன் ஒரு சுருக்கமாக, சரிங்களா? ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? PhD Canadians who are willing to join hostel must register the names hostel office online with the residential details. In order to accommodate students from far off place, priority is given. Students are first come first serve basisன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து ஹாஸ்டலில் கேட்டுக்கலான்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து நமக்கு மார்க் வரணும், அதுக்கான அட்மிஷன் நடக்கணும், இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் அட்மிஷன் அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணுனா போதும், உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லியூடோ ஆப் அப்படி ஒன்று இருக்குது, அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஆஃபீஸ் வந்து நீங்கள் போய் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணிக்கலாம். அவுட் ஸ்டேஷன்லேருந்து வரவங்க அப்படி அட்மிஷன் அன்றைக்கே வேலையை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அதில் இதில் அப்புறம் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டின்னு சொல்லிடுறாங்க, எதில் ஹாஸ்டல்லையும், சரிங்களா? அதுக்கப்புறம் த லிஸ்ட் ஆஃப் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் போஸ்டட் ஆன் த நோட்டீஸ் போர்ட். யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்கிறது நோட்டீஸ் மூலமாக ஒரு எஸ்எம்எஸ் மெயில் அது மூலமாக வந்துடும். பே பண்ணுறது வந்து நீங்கள் பேங்க்கில் தான் வந்து பே பண்ணணும், வெளியவே உங்களுக்கு பேங்க் இருக்கும், சரிங்களா? சலான் அவைலபிள் அட் ஹாஸ்டல் ஆஃபீஸ், டிடி எடுத்து பண்ணணும். அதெல்லாம் எப்படின்னு கற்று வச்சுக்கோங்க. தெரியாதவங்க, தெரிஞ்சவங்க ஓகே. அட் த எண்ட் ஆஃப் இயர் அகடமிக் இயர் ஆல் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் மஸ்ட் வெக்கேட்டட் த ஹாஸ்டல் பை சப்மிட்டிங் த வெக்கேட்டிங் ஃப்ரம் த ஹாஸ்டல் ஆஃபீஸ். மோரோவர் தே மஸ்ட் ரிஜிஸ்டர் த நேம் ஃபார் அவெலிங் த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நெக்ஸ்ட் அகடமிக் இயர். சப்போஸ் நீங்கள் அடுத்த ஒரு இயர் முடிச்சிட்டிங்க, கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த இயர் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? அப்புறம் தான் வந்து அடுத்தவங்களுக்கு இது கொடுப்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறங்காட்டி அந்த சீட் அப்படியே வச்சுருக்க மாட்டீங்க, சரிங்களா? எக்ஸ்ட்ரா அண்ட் மிஸ் டெபாசிட் என்கிட்ட எல்லாமே, சரிங்களா? அது எல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அங்கே இப்போ வந்து உள்ளே போகிறதுக்கான வழி மட்டும் நான் சொல்லிடுறேன். அங்கே போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அங்கே நோட்டிஃபிகேஷன் வரும், சர்க்குலர் வரும், சரிங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஹாஸ்டல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் வந்து 8 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. அதில் 4 வந்து கேர்ள்ஸுக்கும் 4 வந்து பாய்ஸுக்கும் இருக்குது, சரிங்களா? கேர்ள்ஸு நேமு பாய்ஸ் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. மருதம், யமுனா, குறிஞ்சி, மேகலா. பாய்ஸுக்கு வந்து பாரதி, என்ஆர்ஐ, விஓசி, கம்பர். இது வந்து ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து மாறும், சரிங்களா? எது ஃபஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸு எது செகண்ட் ஃபெசிலிட்டிஸ்ன்னு நான் சொல்கிறேன். டாப் லெவலில் இருக்கிறது வந்து 1 லட்சத்துக்கு மேலே போகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து 80,000 இருக்குது. அது இயர் ஃபீஸுன்னு நினைக்கிறேன். இயர் ஃபீஸ் 80,000. போன வருஷம் பே பண்ணதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த வருஷம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு அப்டேட் வந்து நான் கொடுத்துறேன். The instruction of facilities for hostel students follows: furnished room, solar water, doctor, TV hall, study room, daily newspaper, Wi-Fi, CCTV, biometric, healthcare center, ambulance, napkin, vending, inclinator facility, washing stones, அதாவது துவைக்கிற கல் எல்லாமே வந்து இங்கே அங்கே எல்லாமே ஃபயர் எக்ஸிஸ்ட். ஃபோனு, லேப்டாப்பு இதெல்லாம் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தான் சேஃப்டியாக வச்சுக்கணும். அதுக்கு அவங்க எந்த பொறுப்பு இது பண்ண மாட்டாங்க. உங்கள் ஃபோன் மிஸ் ஆகிருச்சு, ஃபோனை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஃபோன் யூஸிங் டைமெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுலேருந்து தான் நினைக்கிறேன். பட் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சரிங்களா? அவுட் சைடு போகிறது வந்து அவங்க காலேஜில் வந்து அப்பப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்க வெளியே போய் பார்த்துட்டு தான் வராங்க, சரிங்களா? ஹாஸ்டலுக்குள்ளே போகிறதுக்கு பாஸ் தேவை. மற்றபடி வந்து ஃப்ரீ டைமில் வெளியே போய்க்கலாம் பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹவர்ஸில் போய்க்கலாம். 3 மணி 4 மணி 5 மணிக்கு உள்ளே இருக்கணுமோ ஏதோ ஒரு சம்திங் டைம் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். இந்த கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக மாறி இருக்குது. நாங்கள் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் எப்படி இருக்குதுன்னு நம்ம சீனியர்ஸ்கிட்ட விசாரிச்சுட்டு மறுபடியும் அது ஒரு வீடியோவாக கொடுக்குறேன், சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. மருதமில் 142 பேர், யமுனாவில் 95, குறிஞ்சியில் 144, மேகலா 200. மொத்தமாக 590 பேர்த்துக்கு மட்டும்தான் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா? பாய்ஸ் ஹாஸ்டலில் வந்து 433 பேர்த்துக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்துக்கோங்க, இவ்வளோ பேர்த்துக்கு தான் இருக்குது. ஸோ ஹாஸ்டல் வந்து ரொம்ப லாங்கிலேருந்து வரோம் அப்படி இப்போ திருப்பூர்னால் ஓகே, நம்ம இது பண்ணிக்கலாம், டெய்லியும் கூட போயிட்டு வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. கரும்புத்தம்பட்டி அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பாஸ் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க திருப்பூர்லேருந்து கரும்புத்தம்பட்டி வந்து இருந்துட்டு கரும்புத்தம்பட்டி டு பிஎஸ்ஜிக்கு வந்து பாஸ் இருக்குது. அதே போல்
பிஎஸ்ஜி டு சுந்தராபுரம், காந்தி நகர் இவங்கெல்லாம் பாஸில் தான் வருவாங்க. பாஸ் பஸ்ஸில் தான். பாஸ் வந்து நீங்கள் பஸ் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறையா குழந்தைகளுக்கு தெரியாமல் பாஸ் எல்லாம் காலேஜுக்கும் இருக்காங்கிறது கூட தெரியல அவங்களுக்கு. 100 ருபீஸோ நம்ம இயர்ஸுக்கு நினைக்கிறேன் பே பண்ணால் போதும் பாஸுக்கு. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் நேமு, டோட்டல் கெப்பாசிட்டி, ஷேரிங் பார்த்திங்கன்னா மேகலா தான் ரொம்ப கடைசி ஹாஸ்டலு. மருதம் வந்து பார்த்திங்கன்னா குறிஞ்சி வந்து டாப்பு. 2 பேர் தான் ஒரு ரூமில் 1 2 3 4 மேகலாவில் இருக்கலாம். மருதமில் 3 4 5 ஒரு ரூமில் ஒருத்தர் மேகலாவில் வந்து ஒருத்தரும் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம். அது அவங்க இஷ்டம் ஷேர் பண்ணுறது. மருதமில் 3 பேர் 4 பேர் 5 பேர் அப்படி தான் இருக்கணும். குறிஞ்சி 2 பேர் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யமுனாவில் 4 5 7 ரூமுக்கு எத்தனை பேர் அப்படின்னு அலாட் பண்ணுறது இதெல்லாம். சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே போல் தான் பாய்ஸுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து 1544 இருக்குது. சரிங்களா? ஃபுட்டு மெனு வந்து பார்த்திங்கன்னா சர்வர் கிச்சன் ஆஃப் த ஹாஸ்டல் மெனு ஃபிக்ஸ்டு ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் ஸ்டூடெண்ட் அண்டு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கும். ஐ திங்க் 2 நாளோ என்னமோ தான் வெஜிடேரியன் நினைக்கிறேன், நான் வெஜிடேரியன் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு தான் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அட்மிஷன் போட்டதுமே அவங்க வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன முன்னாடி நாள் நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஹாஸ்டலுக்கு வர சொல்லுவாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு சர்க்குலர் வரும், அப்போ வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே டிஎஸ், தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதுக்கான வீடியோவை போட்டுடலாம்.